இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பொன்மலர் வந்து எஸ்எஸ்ஸை தூக்கத்துல இருந்து எழுப்புறாங்க. நேற்று நைட்டு கிரிஜானி யாரோ உங்களுக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருந்தாங்க. சரி முக்கியமோ அப்படின்னு சொல்லி நானும் அட்டன் பண்ணிட்டேன். உடனே கட் பண்ணிட்டாங்க. லேடி ஆச்சே அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே எஸ்எஸ்க்கு தூக்கி வாரி போடுது. படார்னு எழுந்து உட்கார்றாருங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, கனடா கிளைண்ட் அவங்க, டைம் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் கால் பண்ணியிருப்பாங்க, நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாரு. பொன்மலரும் அதை நம்பி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே பசங்க எல்லாருமே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பொன்மலர் வராங்க. அங்கே பின்னாடியே எஸ்எஸ்ஸும் சூப்பராக வராருங்க. என்னங்க அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பொன்மலர் கேட்க, உடனே எஸ்எஸ்ஸும் இல்லைம்மா 10 மணிக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு ஃப்ளைட் இருக்குது, அவங்கள உடனே மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. அப்போ மீராவும் நான் எப்படி ஆஃபீஸ் போகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ ஆட்டோ பிடிச்சி போமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. ஜக்கு குறுக்க புகுந்து நீங்கள் தான் வெளியே சாப்பிட மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்க அம்மா உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பா வெளியே கிளம்பும்போது இப்படி தான் பிரச்சனை பண்ணுவியாடா அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல் எஸ்எஸ்என் நைஸாக அங்கேருந்து எஸ்கேப் பார்க்குறாங்க. அப்புறமா அம்மா பசங்களை பார்த்து, அம்மோ கிரிஜானி யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்ட பசங்க எல்லாருமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. வழக்கம் போல் ஜெயஸ்ரீ ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்லைம்மா, அப்பாவுக்கு நைட்டு ஃபுல்லாக கால் வந்துட்டே இருந்துச்சு, கனடா கிளைண்ட்டுன்னு சொன்னாங்க, எல்லாரை பற்றியும் தெரிஞ்சு வச்சுருக்கணும்ல, அதான் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் சொல்கிறாங்க. பசங்களும் வேறு வழியே இல்லாமல் சரிம்மா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்த மது கண் முழிக்கிறாங்க. முதல்ல அன்கான்ஷியஸாக இருந்தப்போ கரெக்டாக எஸ்எஸ் உள்ள வரார். மது கண் முழிச்ச உடனே கிரிஜா அவளை திட்ட தொடங்க. எஸ்எஸ் குறுக்க பூந்து கிரிஜா கிட்ட கோவப்படுறார். எஸ்எஸ் உடனே உடம்பு சரியில்லாத பொண்ணுக்கிட்ட இப்படியே தான் கத்துவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படியே டோனை மாற்றி ஜூஸ் வாங்கி தரட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, மது வேண்டான்னு சொல்கிறாங்க. கிரிஜா கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுறாளாம், என்னன்னு கேட்டதுக்கு எடுத்துரிஞ்சு பேசினா, நான் அடித்ததும் சாப்பிடாம மயங்கி விழுந்துட்டா, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தான் நமக்கு யாரும் இல்லைன்னு தோணுது, நைட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணால் கூட அக்கா எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண எஸ்எஸ் அவளை கன்சோல் பண்ணிக்கிட்டு ஜூஸ் வாங்கி போகிறாருங்க. இன்னொரு பக்கம் அஸ்வினா பூனே கேம்பில் இருந்து தூக்கிட்டாங்க போலங்க. அவர் மீராவை மீட் பண்ணி கிரிக்கெட் தான் என் ஃபேஷன்னு சொன்னேன், இப்போ குடும்பம் முக்கியன்னு போயிட்டேன், உன்னால் என்னையும் டீமில் இருந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. மீரா அமைதியாக உனக்கு அவ்வளோ ஃபேஷன் எடுத்தா நீ தான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ண அஸ்வினோட ஈகோ அதை ஏற்றுக்கலங்க. கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஜெயஸ்ரீ ஜெயில் வாசலில் ஒரு லேடியை மீட் பண்ணுறாங்க. எனக்கு மோகன் ஒருத்தரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த லேடியும் எந்த ஜெயில் என்ன கேஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஜெயஸ்ரீயும் எனக்கு தெரியாது, மோகனுங்கிற பேர் மட்டும்தான் தெரியும், நீங்கள் தான் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த லேடியும் ஓகே சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் போன வாரம் பிரியனை பார்த்து வச்ச மாப்பிள்ளை கரெக்டாக வராருங்க. மாப்பிள்ளை வந்தோடனே, ஹேய் ஜெயஸ்ரீ, போன வாரம் உங்களுக்காக வெயிட் பண்ணேன், வாங்கலாம் ஒரு டீ குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லைங்க நீங்கள் வேறு யாரு கூடயாவது போய் டீ குடிங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயஸ்ரீ அங்கேருந்து நைஸாக எஸ்கேப் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலங்காத்தால் சித்து அவசரமாக கிளம்புறாங்க. உடனே அப்பா கேட்குறாரு, சண்டே அதுவுமா எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி. உடனே சித்துவும் ஆஃபீஸ் மீட்டிங் அப்பா அப்படிங்கிற மாதிரிங்கிறான். அதுக்கு அப்பாவும் அதெல்லாம் முடியாது, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீ வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே சித்துவும் அதெல்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி கெத்தாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட திட்டுறாங்க, இந்த காலத்து பசங்க அப்படி தான் இருப்பாங்க, நம்ம பையன் நல்லவன், அவனுக்கு நாம தான் ஹெல்ப் பண்ணணும், ஏன் இப்படி தலைகளாக நிற்கிறீங்க, அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவர் ஏதோ சொல்ல ஆரம்பிச்சு அப்படியே முணங்குறாருங்க. தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய்ட்றாரு. அவர் ஒய்ஃபு கிட்ட ஏன் மறைக்கிறாருன்னு நமக்கு புரியவே இல்லைங்க. அப்படியே கட் பண்ணால் சித்து நேராக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராருங்க. செக்யூரிட்டி வாட்ச்மேன் எல்லாருக்கும் நைஸாக பணத்தை கொடுக்குறாரு. காசு கைக்கு வந்ததுமே அவருக்கு அங்கே ராஜ மரியாதை தாங்க. அங்கே காலியாக இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக காட்டுறாங்க. வாடகை 25,000 ரூபாயங்க, அட்வான்ஸ் 1,00,000. சித்துவுக்கு எல்லாம் ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. பார்க்குறதுக்கு செம ஸ்வீட்டாக இருக்கார் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல, அப்புறம் செக்யூரிட்டி கிட்ட நைஸாக இது கிரிஜா மேடத்தோட அப்பார்ட்மெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க, காசு வாங்கின செக்யூரிட்டியும் உண்மையை கொடுக்குறாருங்க. ஆமாங்க, அவங்க ஹஸ்பண்ட் துபாயில் பெரிய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாராம், அப்பப்போ வந்துட்டு போவார், இப்போ பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாததால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சித்துவும் ஓகேன்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாருங்க. அதுக்கப்புறம் கிரிஜா, மது, எஸ்எஸ் 3 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. மது இப்போ தான் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது கிரிஜா மறுபடியும் என்னடி ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி திட்ட, எஸ்எஸ் கிரிஜாவை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறார். இந்த வயசு அப்படிப்பட்டது தான் கிரிஜா, நமக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நமக்கு தெரியும், அவள் அதை எப்படி பார்க்குறான்னு தெரியல, அதனால் அவளை எதிர்த்து நிற்காத, எதிர்த்தா அவளும் எதிர்ப்பா, அவள் பண்ணுறதுக்கு ஓகே சொன்னால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கிரிஜாவும் தேங்க்ஸுங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம எஸ்எஸும் மதுவை பார்த்து, அப்பா இருக்கேம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அன்பாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறார். கட் பண்ணால் வீட்டில் எல்லாருமே டிவி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லவ் பாட்டு வருதுங்க. அதை பார்த்ததுமே ஜக்கு அவசரமாக டிவியை ஆஃப் பண்ணுறான். உடனே ஜெயஸ்ரீயும் என்னடா இது, பையன் ஏதோ லவ் ஃபெயிலியரில் இருக்கான் போலையே, இல்லை ஆளு கூட சண்டையா அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறாங்க. அப்போ மீரா உள்ளே வந்து, அப்பா இன்றைக்கி கடைக்கு வரலக்கா அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போடுறான்.
அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணப்போ பேக்ரவுண்டில் ஹாஸ்பிட்டல் சத்தம் கேட்டதாகவும் சொல்கிறான். குடும்பமே சேர்ந்து அப்பா வரட்டும், அம்மா நீங்கள் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க. அப்பா லேட்டாக வீட்டுக்கு வர எல்லாருமே சூழ்ந்துக்கிறாங்க. ஆனால் வழக்கம் போல் நம்ம எஸ்எஸ் ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்ச வயசானவங்களை பார்க்க போனோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டை போட்டு சமாளிக்கிறாங்க. அப்புறம் ரூமுக்கு போனதும் ஜக்கு இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சது ரொம்ப ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி அப்பா புலம்ப அம்மா அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் சித்து ஹரிணியை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. சித்து உடனே ஏன் என்னை கிரிஜா கிட்ட க்ளோஸ் ஆக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சு போச்சு, அது உன் அப்பா தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க உண்மை தெரிஞ்சதும் ஷாக் ஆன ஹரிணி எங்கள் அம்மாவோட நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்குது, தயவு செஞ்சு இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சித்துக்கிட்ட ப்ராமிஸ் வாங்குறான். சித்துவும் ஓகே சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் வாடகைக்கு வீடு பார்க்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற செக்யூரிட்டி இவங்க பேச்சுலருக்குலாம் வீடு தர மாட்டாங்க தம்பி, புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிடுங்க, வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தராங்க. இதை கேட்ட சித்துவும் இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் மீராவோட ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஆசையாக கிரிக்கெட் விளையாடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் பின்வாங்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அஸ்வின் வந்து உனக்கு உன் குடும்பம் முக்கியமா இல்லை நானும் கிரிக்கெட்டும் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி ஈகோவோட கேட்கலாம். மீரா அமைதியாக இருக்க கோவப்படுற அஸ்வின் என்னோட கிரிக்கெட்டுக்கு உதவாத உன் நட்பு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீரா கொடுத்த பேட்டை அவகிட்டே தூக்கி போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. உடஞ்சி போன மீரா அந்த பேட்டை தூக்கிட்டு அப்பா கடைக்கு போக அப்பா அதை பார்த்துட்டு வழக்கம் போல சில அட்வைஸில் கொடுக்குறாரு. இங்கே சசியும் ஜக்குவும் ட்ரெண்டிங் மியூசிக் பற்றி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மதுக்கிட்டே இருந்து ஃபோன் வருதுங்க. அம்மா கூட சண்டை போட்டு சாப்பிடாம இருந்ததால் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டு ஜக்குவை பார்க்க ஓடி வராங்க. ஸ்டுடியோவுக்கு வர்ற மது கிட்ட மீனு ஜக்கு இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கரெக்டாக அந்த நேரத்தில் ஜக்கு ஒரு பெரிய கிளைண்ட் மீட்டிங்காக உள்ள நுழைறான். மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது மது விடாமல் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஜக்கு அதை கண்டுக்கவே இல்லைங்க. மீட்டிங் முடிஞ்சு வெளியே வந்ததுமே மது ஜக்குவை பிடிச்சி திட்டுறான். குறுக்க வர்ற மீனு வேலை பார்க்குற நேரத்தில் ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி மதுவை நறுக்குன்னு கேட்குறான். இதை கேட்ட ஜக்கு வேலை நடக்கிறப்ப எதுக்கடி இப்படி ஃபோன் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜக்கு கத்த மனசு உடஞ்சி போன மது கோவமா அங்கேருந்து கிளம்பி போய்ட்றான். கட் பண்ணா கிரிஜா நம்ம எஸ்எஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டு நேராக அவர் கடைக்கே வந்துடுறாங்க. பின்னால் வந்து தட்டினதுமே எஸ்எஸ் திரும்பி பார்க்குறாரு. அங்கே மீரா நிற்கிறத பார்த்து மனுஷனுக்கு தூக்கி வாரி போடுது. அட பாவி, இவன் எதுக்கடா இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி எஸ்எஸ் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. உடனே சமாளிக்கிறதுக்காக மீரா இவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான், ஏதோ ஃபங்க்ஷனுக்காக 50 சேலை வாங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிட்டை போடுறாருங்க. மீராவும் 2 பேரையும் உத்து பார்த்துட்டு சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுறான். மீரா போனதும் எஸ்எஸ்க்கு கோவம் தலைக்கிறது. உடனே எஸ்எஸ் உன்னை யாரடி கடைக்கு வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கிரிஜாவோ மீரா இங்கே இருப்பாங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எஸ்எஸ் நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, இனிமேல் இந்த பக்கமே வராத அப்படிங்கிற மாதிரி அவர் டென்ஷனாக கத்துனதுமே கிரிஜா அப்செட் ஆகி கிளம்புறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் மீரா ஒளிஞ்சு நின்று கொட்டு கேட்குறாங்க அப்படிங்கிறது தாங்க ஹைலைட்டு. இங்கே பிரியனும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட் டேய் நான் ஜெயஸ்ரீயை ரோட்டில் பார்த்தேன்டா, ஃபோட்டோவை விட நேரில் பயங்கர அழகாக இருக்காங்க, எப்படியாச்சும் எங்களை சேர்த்து வச்சிடுறா அப்படிங்கிற மாதிரி வளைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ பிரியனுக்கு கால் வருதுங்க. அவங்க அக்காவுக்கு லேபர் பெயினா. கரெக்டாக அந்த நேரத்தில் ஜெயஸ்ரீ ஆப்போசிட் ரோட்டில் வர பிரியன் அவளை கூட்டிட்டு காருக்கு ஓடுறாங்க. பிரியன் பின்னாடி ஜெயஸ்ரீயோட 2 டீ கப்பையும் தூக்கிட்டு ஃப்ரெண்டு ஓட அண்ணன் காசு கொடுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி கிளாஸை கொடுங்கண்ணே அப்படின்னு டீ கடை பையனும் அந்த பின்னாடி ஓடி வர ரோட்டில் ஒரு மினி மாரத்தான் ஓட்டமே நடக்குதுங்க. நேராக வீட்டுக்கு போய் அக்காவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே ஜெயஸ்ரீ பிரியனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. வாட்டர் பிரேக் ஆனதுனால C-செக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரியனும் சைன் போடுறாங்க. கடைசியில் அழகான குழந்தை பிறக்குது. லேபர் பெயினில் அக்கா கஷ்டப்படும் போது ஜெயஸ்ரீ ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டதை பிரியன் கவனிக்கிறான். உடனே பிரியன் ஜெயஸ்ரீ ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஜெயஸ்ரீயும் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. உடனே பிரியன் இல்லை நீங்கள் இந்த தேங்க்ஸ் ஏற்று தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜெயஸ்ரீயும் ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் மீரா ஜெயஸ்ரீ ஜக்கு எல்லாருமே உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ மீரா அவங்க லஞ்சு கொண்டு வந்தாங்க, ஆனால் போகும்போது அந்த லஞ்ச் பேக்கை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஜெயஸ்ரீ லஞ்ச் அப்பாவுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்களாடி அப்படிங்கிற மாதிரி மீராவை பார்த்ததும் நைஸாக பேக் அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜக்குவும் இவர் அவங்க சமையலை தான் சாப்பிட்டுட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்க கடைசியில் மீரா அப்பா இனிமேல் அவங்கள கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் சித்துவும் ஹரிணியும் அப்பார்ட்மெண்ட் ஓனரை பார்க்குறாங்க. ஓனர் தம்பி நீங்கள் உண்மையிலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானா, தாலி எதுவும் காணமே, இந்த காலத்துலேயும் எதுவும் நம்ப முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சித்து ஐயோ அங்கிள் நாங்கள் புதுசாக கல்யாணம் ஆன புதுமண தம்பதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓனரும் அவங்க ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வீட்டை வாடகைக்கு கொடுக்குறாங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டு கூடிய சீக்கிரம் மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் ஆதார் கார்டும் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஓனர் போனதுமே இப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட்டு எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி சித்து புலம்ப அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹரிணி மாசா சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜெயஸ்ரீ பிரியனோட அக்காவுக்கு முள்ளங்கி சாம்பார் சமைக்கிறான். அதை பார்த்து அவங்க அம்மா ஏண்டி குழந்தை பத்த பொண்ணுக்கு யாராவது முள்ளங்கி சாம்பார் வைப்பாங்களா, பிரசவ குழம்பு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களே சமைச்சு கொடுக்குறாங்க. அப்போ ஹரிணி ஓஹோ பிரியனோட அக்காவுக்கா அப்படிங்கிற மாதிரி ஜெயஸ்ரீயை பார்த்து கலாய்க்க கட் பண்ணா இன்னொரு பக்கம் மது அவங்க அம்மா பேசுகிறத கேட்காம பாட்டை சவுண்டாக வச்சு வெறுப்பேத்துறா.
கடுப்பான அம்மா அழும்போது எஸ்எஸ் உள்ள வராருங்க. கிரிஜாவை சமாதானப்படுத்திட்டு, பசங்க வளர்ந்துட்டாங்க கிரிஜா. அவங்க நம்மளை உத்து பார்க்குறாங்க. அதான் அங்கே கத்துனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படியே மது லவ் பண்ணுற பையனோட நம்பரை வாங்கு, நான் பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி எஸ்எஸ் ஐடியா தர கிரிஜா மது கிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஆனால் வழக்கம் போல் மது அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அங்கேருந்து போயிடுறான். கட் பண்ணா ஹாஸ்பிட்டலில் பிரியனோட ஃப்ரெண்டு வழக்கம் போல் ரிசப்ஷனில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட வழிஞ்சிக்கிட்டு இருக்கான். பிரியன், டேய் என்னடா இங்கேயும் ஆரம்பிச்சிட்ட, சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் நம்ம ஜெயஸ்ரீ கெத்தா என்ட்ரி தரா. ஜெயஸ்ரீயும் அக்கா சாப்பிட்டாங்களா முதல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, பிரியன் இன்னும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜெயஸ்ரீயும் வாங்க முதல்ல அவங்கள சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெயஸ்ரீ கொண்டு வந்த பிரசவ லேகியத்தையும் பிரசவ குழம்பையும் பார்த்து பிரியனோட அக்கா செம்ம எமோஷனல் ஆகி அழுத்து சாப்பிட்றாங்க. உடனே அக்கா, எங்கள் அம்மா இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க, நீ கொண்டு வந்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்து பிரியன் மனசுக்குள்ளே செம்ம ஹாப்பி ஆகுறாருங்க. சாப்பிட்டு முடிச்சதும் ஜெயஸ்ரீ கிளம்பி போகிறாங்க. அப்போ கரெக்டாக பிரியனோட ஃப்ரெண்டு 2 டீயையும் தூக்கிட்டு ஜெயஸ்ரீ கூட டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக வராங்க. உடனே பிரியன், அவள் கிளம்பிட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஃப்ரெண்டும், சே எனக்கும் இந்த டீக்கு ராசியே இல்லை போலையே அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் காரில் போயிட்டு இருக்கும்போது சித்து ஹரிணிக்கிட்ட எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும், எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே ஹரிணியும், ஐயோ இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே உங்கள் அம்மாவை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி பயப்பட, உடனே சித்துவும், ஐயோ பயப்படாத, எங்கள் அம்மாவுக்கு நம்மளை பற்றி ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சித்து உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா வீட்டில் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹரிணியை கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் அவங்க அம்மா ஹரிணியை பார்த்ததும் செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. உடனே ஹரிணி, ஆண்டி நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அம்மாவும், பின்ன உன்னை பொண்ணு பார்க்க தானே உங்கள் ஆஃபீஸுக்கே வந்தேன், உங்கள் லவ்வுக்கு பிளான் போட்டு கொடுத்தது நான் தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹரிணியும், ஓஹோ அதான் சொதப்பிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே ஜாலியாக சிரித்து பேசி பழைய ஃபோட்டோ ஆல்பத்தெல்லாம் பார்த்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா 2 பேருக்கும் பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹரிணியை அனுப்பி வச்ச அடுத்த செகண்ட் அவங்க அப்பா கலா கலா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராருங்க. அப்பா உன் பையன் ஏத்தாப்பில் காரை ஓட்டிகிட்டு போகிறான், நம்ம வீட்டு பக்கம் தான் வந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே அம்மாவும் அப்படியா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. ஆனால் அப்பா கூர்மையாக கவனிச்சு அங்கே இருக்கிற ஆல்பம் டீ கப்பை வச்சு எல்லாத்தையும் பார்த்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு தானே வந்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உன்னை கையும் களமாக பிடிக்கிறேன் இரு அவனுக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி மிரட்டி ஸ்பீக்கர் போட வைக்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் ஃபோன் பண்ண அம்மா சித்துவுக்கு ஹிண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா சித்து எப்படி இருக்கப்பா, எல்லாம் நல்லா இருக்காப்பா அப்படின்னு சொல்லி பேச்சில் அப்பா அப்பாங்கிற வார்த்தையை போட்டு போட்டு பேச சித்துவுக்கு மேட்ரு புரிஞ்சிருச்சிங்க. அப்பா பக்கத்தில் நிற்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு சித்துவும், அம்மா நான் கலெக்ஸோட ஒரு அஃபிஷியல் மீட்டிங்கில் இருக்கேன், அதெல்லாம் எதுக்கு கேட்குற, அப்பா மட்டும் என்ன அவரோட கேஸ் டீட்டெயில்ஸை நம்மக்கிட்ட சொல்லவா செய்கிறாரு, நான் என் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸை சொல்லணுமா, வைமா ஃபோனை அப்படிங்கிற மாதிரி கெத்தாக கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஃபோனை வச்சதுமே அப்பா கடுப்பாகி, எதுக்குடி அவனை அப்பா அப்பான்னு கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, என் பையனை நான் அப்படி தான் கூப்பிடுறேன், உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அம்மா ரிவர்ஸ் கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் டியூட்டி நேரத்தில் உங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்க, அட ஆமாம் எதுக்கு வந்தேன்னு மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எஸ்கேப் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இங்கே கிரிஜா கிட்ட எஸ்எஸ் மது கிட்ட பேசினியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவள் எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி கிரிஜா சொல்கிறாங்க. சரிதான்னு சொல்லி எஸ்எஸ் மதுவை கூப்பிட்டு ரொம்ப அன்பாக அட்வைஸ் பண்ணுறாருங்க. எஸ்எஸும் உங்கள் அம்மாவோட லைஃப் இப்படி ஆனதால் அவள் பயப்படுறா, உன் லைஃபாவது நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறா, உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, இது உன்னுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான முடிவு அப்படிங்கிற மாதிரி எஸ்எஸும் அன்பாக சொல்ல, எஸ்எஸோட அன்பான பேச்சை கேட்டதுமே மதுவோட மனசு இலகிடுச்சுங்க. உடனே மதுவும் அவன் ஒரு மியூசிஷியன் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்கிறான். எஸ்எஸும் சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. ஆனால் அந்த பையன் பேர் ஜக்குன்னு மது இன்னும் சொல்லவே இல்லைங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் பிரியனோட அக்கா புருஷன் பில் பே பண்ண வேண்டிய நேரத்தில் நைஸாக எஸ்கேப் ஆகிடுறாருங்க. வேறு வழியே இல்லாமல் பிரியனே முழு பில்லையும் பே பண்ணுறான். இதை பார்த்த ஜெயஸ்ரீ உங்களுக்கு பணம் எதுவும் வேணும்னா நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, பிரியன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் பிரியனும் நீங்கள் சொன்னதால தான் நான் அந்த வேலைக்கு சேர்ந்தேன், அதனால தான் என் சேவிங்ஸ் பணத்தில் அக்கா டெலிவரிக்கு கூட இருந்து பார்க்க முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டு ஜெயஸ்ரீ ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஜெயஸ்ரீயும் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் விசாரித்து வச்சுருந்த மோகனுங்கிற கைதியை பற்றி டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் கூப்பிட்றாங்க. போலீஸும் மோகன் பேரில் நிறைய பேர் இருக்காங்கம்மா, இன்ஷியல் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஜெயஸ்ரீ தெரியாதுங்க, ஆனால் அவங்க ஒய்ஃப் பேர் கிரிஜா அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்த்தா கிரிஜான்னு எந்த விசிட்டர்ஸும் வரல அப்படிங்கிற மாதிரி போலீஸும் சொல்கிறாங்க. உடனே ஜெயஸ்ரீக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருதுங்க. ஜக்குவுக்கு ஃபோன் பண்ணி, டேய் ஜக்கு அந்த கிரிஜா ஆண்டி பொண்ணு பேர் என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவள் பேர் மதுமிதா அப்படிங்கிற மாதிரி ஜக்குவும் சொல்கிறாங்க. ஜக்கு பதில் சொன்னதுமே டக்குன்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க ஜெயஸ்ரீ. போலீஸ்கிட்ட போய் மதுமிதான்னு யாராவது விசிட்டர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. போலீஸும் ஆமாம்மா ஆறு மோகன் இவர் கொலைக்கேஸில் உள்ளே வந்த ஆயுள் தண்டனை கைதிமா, அவங்கள பார்க்க மதுமிதான்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஜெயஸ்ரீ அப்படியே அதிர்ச்சியில் ஷாக் ஆகி நிற்கிறாங்க.
அதோட இந்த வாரத்துக்கான மொத்த எபிசோடையும் இங்கே முடிக்கிறாங்க. அடுத்த வாரம் இந்த சீரீஸில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.